பனை மரத்தை நம்பி நம்ம உசர போயிடலாம். இதே மாதிரி தென்னை மரம் நிற்கல, தென்னை மரம் அதை நம்பி மட்டும் மட்டையை பிடிச்சி போயிடக்கூடாது. பனைமரம் வந்து பனைமரத்துக்கு பனைமரம் தான் ஆகுங்க. 77ல் என்ன பண்ணிடுறோம், நாகாட்சிக்கு நேராக கிழக்கிட்டு பெரிய தோப்புன்னு ஒரு தோப்பு, அதில் போய் ஓலை இழிக்க போனோம். அப்போ 3 நாள் ஓலை நான் வெட்டிட்டேன். 3 நாள் ஓலை வெட்டி முடிஞ்ச உடனே 4வது நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த நேரம் அங்கே வந்து பனையை வந்து எரிச்சு வச்சுருப்பா, மட்டை இருக்க மாட்டா, அப்படியே எரிச்சு தான் வச்சுருப்பா. அது ரொம்ப ஸ்ராம்பு அதிகம். அந்த மரத்தில் ஏறி என்ன பண்ணிட்டேன், ஓலையை வெட்டிட்டு இறங்கும் போது இப்படி ஒரு வளசலான பனை, இப்படி வளைவான பனை இப்படி வளைஞ்சு இப்படி நிமிர்ந்துருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு அப்படி இறங்கும் போது என்ன பண்ணிடுறேன், அப்படியே கொண்டு போய் இப்படி நெஞ்சை ஓங்கி கொடுத்தேன். நெஞ்சு போய் அடிச்சிருச்சு பனையில். அது இறங்கி வந்து எப்படி படுத்தேன்னே எனக்கே தெரியல, யாரும் கவனிக்கல சரியா. கடைசியாக அப்புறம் எல்லாருமா ஓடி அந்த தண்ணியை ஊற்றி அதோட ஒரு மாதிரியா பார்த்தா அந்த இடத்துல படுத்திருக்க மாதிரி தெரியுது. அப்படி ஒரு சம்பவம் எனக்கு 77ல் நடந்திருக்குது. அப்புறம் அப்படியே ஓலையை கிழிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் அப்படியே சொன்னமாக ஏறி குடும்பத்தை கொண்டு வந்தேன். அப்புறம் என் தங்கச்சி கரை ஏறிட்டாப்புல. அப்புறம் 1995ல் தான் நான் கல்யாணம் பண்ணேன். இவங்களும் வந்து நம்மளுடைய தொழிலை பார்த்துட்டேன். அந்த அம்மா தாமரை குளம் போய் எங்கள் அண்ணன் எங்கள் பெரியப்பா மைண்டுக்கு ஓலை விட்டினேன். இவங்க தும்பு மில்லில் வேலை பார்த்தவங்க அப்போ. ஆமாம், இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா இப்படி இருக்கணும். அப்புறம் அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தானே. மரத்தில் ஏறி தவறி விழுந்துட்டா நம்மளுடைய பாடு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ ஆமாம், ஏதாவது ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி எந்த சம்பவமும் எங்களுக்கு நடக்கலை. அதுக்கு போட்டு மலங்குழவி பனைகளில் நெடுக இருக்கும் மலங்குழவி குறிப்பிட்ட இடங்களில் பார்த்துருப்பிய. அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு போட்டுச்சு. அப்போ கூட நான் என்ன பண்ணிட்டேன், அதோட இறங்கி வந்துட்டேன். இறங்கி வந்து அதோட சொல்லிட்டேன் 4 கிலோ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விறுவிறு வந்துக்கிட்டு இருக்கேன். இடைவெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கடுப்பு தாங்க முடியல. எங்கள் அப்பாவை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டு வந்தேன். ஓலை மட்டும் வெட்ட போகிறது இப்படிமா பண்ணுறது. ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். நம்ம தான் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் ஆகின உடனே நம்ம தான் முட்டாள்தனமாக வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைகளை எப்படியாவது நம்ம படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்தந்த வாய்ப்புகள்லாம் அந்த பிள்ளையும் கொண்டு போய் இந்த காலேஜில் சேர்த்து கிடைக்கிறத கொண்டு போய் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். 2 பேரையும் படிக்க வச்சுட்டேன். ஆமாம், ஒரு மாதிரியா படிக்க வச்சுட்டேன். இதுலையுமே ஒரு தடவை நான் உச்சிப்பிடி போயிருந்தேன். என்ன பண்ணிட்டோம், ஒரு ஸ்டோர்காரர் அவர்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த ஆள் வந்தவர் சொல்லுவாரு, பார்வை இல்லாதவன்லாம் உலகத்துல இருந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உங்க காதல விழுவுது. ஆமா, அதோட என்னோட பேசியிருந்தார்ல இன்னொருத்தர் எனக்கு பழக்கப்பட்டவர், அவர் எதிர்த்து பறக்கணும் அடிச்சுட்டார் அந்த ஆளை. நீ எப்படி அந்த வார்த்தையை சொல்ல போச்சு அப்படின்னு, உனக்கு இடையில போயிருந்தா நீ உன்னுடைய நிலைமை என்னடா அப்படின்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 26 வருஷம் ஆச்சு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது எங்கள் அண்ணன்மாரெலாம் ஒத்துக்கிறல யாருமே. 2 அண்ணன் இருக்காங்க எனக்கு. இப்போ தான் ஒரு அண்ணன் இறந்தது, ஒரு அண்ணன் இருக்கா. அதுக்கு கூட சொல்லிடுச்சுங்க, இவரை கட்டிக்கிட்டா நான் எங்களுக்கு மதிப்பாக தெரிக்காத, கல்யாணம் பண்ணிக்கிறாத அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், இவரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், நீங்கள் பார்க்கல, நீங்கள் வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு. அதோட கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 26 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி. 2 வருஷம் பிள்ளை இல்லை, 2 வருஷம் குழந்தையே இல்லை. அதுக்கு பின்னாடி தான் 2 பிள்ளைகளுக்கு. எங்கள் அண்ணன் யாருமே வரவும் மாட்டாங்க, கண்டுக்கிறவும் மாட்டாங்க. நாங்கள் அதோட இவர் குணத்தை பார்த்து இவர் ஓலை தான் வெட்டுறாரு மேலே, இவர் ஓலை வெட்டுறதை பார்த்தே நானே கல்யாணம் பண்ணிக்கிறவே இருந்தேன். நம்மளை வச்சு காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.